ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்ஷி கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தேங்காய் அரைச்ச குழம்பு. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பெரிய தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸ் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த தேங்காயில் இந்த மாதிரி அரை எடுத்துப்பேன். நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாம். பட்டை லவங்கம் போட்டோடனே கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனு. நீங்கள் 1/2 கிலோ போடுறதா இருந்தால் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ மேலே போடுறதா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும். உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோ நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு குழம்பும் டேஸ்ட்டாக வரும். நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஒரு 5 நிமிஷம் வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வச்சிருக்க மிளகாத்தூள் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாலாம் போட்டிருக்கீங்களே அதை சிக்கனோட கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சொம்பில் நான் ஒரு சொம்பு தண்ணி, அதாவது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவில் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கர் ஸ்டீம் அடங்கினோடனே இதை நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். குக்கரை திறந்தாச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ மேலே நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு குழம்புல நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூடான சிக்கன் குழம்பு ரெடி.